நிறைய மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்க சரிங்களா, கலர் கலரா ஜிகினா சேலை கட்டி இருப்பாங்க, சைடுல ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வச்சிருப்பாங்க, டாட்டூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய உடை நடை பாவனை எல்லாமே இந்த லோக்கல் ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ பசங்களா சபல புத்தியில சரி ஒரு ரெட்டு போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க சாகுற வரைக்கும் அதை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. சோ இந்த கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய ஆண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நான் சொன்ன எல்லா பஞ்சாயத்துமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே அந்த லோக்கல் பஸ் நிக்கும் பாத்தீங்களா, சிட்டிக்கு உள்ள போறதுக்கு அங்க இந்த பஞ்சாயத்து நடக்குது. சரிப்பா, உள்ள எல்லாமே நீட்டா இருக்குன்னு பார்த்தா உள்ள அதுக்கு மேல இருக்குதுங்க. சோ வெளியூர் போகக்கூடிய பஸ், அதாவது பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், பெங்களூர்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போறக்கூடிய பஸ்ஸுக்கு உள்ள போவாங்க பாத்தீங்களா, அங்கேயுமே நிறைய பஞ்சாயத்து இருக்கு. அங்க குறிப்பா பாத்ரூம்ஸ், சோ பப்ளிக் பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே. சோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள நான் சொன்ன பாத்ரூம் இதான். இதே மாதிரி அந்த பக்கம் எட்ஜ்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. சோ 2 பாத்ரூம்ல அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு ஆனா ஒரு வயசுக்கு வந்த பசங்களா அங்க போயிட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் போறதுக்கு வர்றாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க நிம்மதியா பேண்ட் சுவிட்ச் ஆஃப் போக முடியாது. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிறைய கே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஓரமா உட்காந்துப்பாங்க, பஸ்ஸுக்கு போற மாதிரி உட்காந்துப்பாங்க, யாரையெல்லாம் பாத்ரூம்ல போறாங்க பாப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா சூப்பரா ஒரு பையன் வயசுக்கு வந்த வாலிபன் சுவிட்ச் ஆஃப் போறதுக்கு உள்ள போறாங்கன்னா இவங்க பின்னாடியே போயிடுவாங்க. அப்படியே பின்னாடி